crisis. But let's thank God for His love and faithfulness. So now, as a gift of thanksgiving to God for all that He's done this year for us, let's put our hands together and welcome Brother Naveen. Sit back and enjoy his performance. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய கேடகமாகவும் பலனாகவும் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை என்னைக்குமே கைவிட மாட்டார். நம்ம இந்த வருஷம் பல எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நம்பிக்கையை இழந்துடாமல் here are some words of encouragement for you. Church, stay tuned, watch and be encouraged. சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன்.
காலகட்டத்தில் நம்ம இந்த பெண்டமிக் சீசனில் எல்லோரும் பல கஷ்டமான காலங்கள் கடந்து சென்றிருக்கலாம், வேலை போயிருக்கலாம், பல பிரச்சனையாக இருக்கலாம். ஆனாலும் இன்று கர்த்தர் வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எல்லா காலத்தையும் காத்துக்கொள்வார், பார்த்துக்கொள்வார் சொல்கிறார். ஐசாயா 43:18-19 கவனிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். ஆகவே மனம் தளர்ந்து போக வேணாம். என்னவா இருந்தாலும் தொடர்ந்து ஆண்டோடு இணைந்து நடங்க. அவர் மேல உள்ள நம்பிக்கை இணைந்திட வேணாம், அவரோடு தொடர்ந்து நடங்க. ஷலோம் சர்ச், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? இந்த வருஷம் ஒரு கஷ்டமான வருஷமா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில அநேக நொந்து போயிருக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம், அநேக காரியத்துல நம்ம நடந்து போயிருக்கலாம். ஆனா அநேக நேரத்திலையும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஆண்டவர் அநேக காரியத்தை ஆசீர்வதித்து நம்மளுக்கு அநேக காரியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்மள ஆண்டவர் கைவிடல. இந்த வருஷம் வர்ற வருஷமும் ஜெரமியா 29:11 என்ன போட்டிருக்குன்னா, அவர் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் ஃபியூச்சர் வச்சிருக்கிறாருன்னு. சோ வர்ற வருஷம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். மேரி கிறிஸ்துமஸ், God bless you, Happy New Year. ஷாலம் சர்ச், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வேலையில் நான் உங்களுக்கு 2 வசனம் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். நீங்கள் பலன் கொண்டு திடன் மனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தானே உன்னோடு கூடவே வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாகமும் 34. அதே மாதிரி இன்னொரு வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். சோ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பயப்படாதீங்க. இந்த பெண்டமிக் சீசன்ல பயப்படாதீங்க, திடன் மனதா இருங்க. ஆண்டவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறார். உலகம் கடைசி பரிந்த வரைக்கும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். கவர்மெண்ட் சொல்றபடி கேட்டு நடந்துக்கோங்க, மாஸ்க் போடுங்க, எங்க போனாலும் கையை சுத்தமா வச்சுங்க. இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நல்லபடியா நீங்க கொண்டாட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன். Merry Christmas and Happy New Year. Bye. Stay safe, stay healthy. Bye. God bless. Hi, Happy Christmas. பயப்பட வேண்டாம், ஆண்டவர் நம்ம பக்கத்திலே இருக்கிறார். நம்பும்போது வெக்கப்பட்டு போக மாட்டோம். 32:8 இருக்கு. ஸோ நம்ம ஆண்டவரை நம்புவோம். பாய். Are you encouraged? If yes, please say yo. இப்பொழுது நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஆக்டிவிட்டி நம்ம அக்கா சூரியகலா அவங்களை வரவேற்போம். இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீர் மறக்கலை.
வாழ்க்கையில் செஞ்ச பெரிய அற்புதம் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் வந்து எனக்கு செஞ்ச அற்புதம் வந்து அவங்க சாட்சியா சொல்லப்படும். அவருக்கு வேலையெல்லாம் முடிச்சு சிங்கப்பூர் நல்லா வேலை செஞ்சிருந்தது. வேலை நமக்கு எனக்கு வந்து வீடு விடாம போச்சு. வீட்டு விட்டா என்னைய வேலைட்டாங்க. ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல் போய் சொல்லி அப்ப நான் பிள்ளைங்களுக்கு 2 நாள் நான் பஸ்ல படுத்து கட்டினேன். வீடு இல்லை ஒண்ணு இருந்தேன். நான் இழந்தது ஆண்டவர் குழந்தைந்து அவ்வளவு பெரிய கூட எனக்கு வச்சிருக்காரு. இன்னும் சிரிப்பா நல்லா வச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் ஆண்டவரை கை விட்டாருங்க. ஆண்டவர் எல்லா அவருக்கு வேலையெல்லாம் கஷ்டப்பட்டேன், வீடு எல்லாம் கஷ்டப்பட்டேன், பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்பட்டேன். நீங்க வந்து எனக்கு எல்லாமே செஞ்சிருக்காரு. பிள்ளைங்க சாப்பாடுல இருந்து வேலையில இருந்து குடும்பம் இருந்து எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. நல்லா ப்ரே பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்தா ஆண்டவர் நிச்சயம் உங்களை ப்ரே பண்ணுங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அழுதுல இருக்கீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு கை விடுறாரு. இப்போது நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ப்ரே பண்ணுங்க. என் வாழ்க்கையில செஞ்சாருக்குன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையும் செய்வாரு. ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவர் உங்களோட இருக்காரு. எல்லாத்துக்குமே சர்ச், இந்த சாட்சியை கேட்டு இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். Church, so let's glorify Jesus for his greatness, goodness and faithfulness. So church, நம்ம அவங்களோட சாட்சியை கேட்டோம். நம்ம வாழ்க்கையில இதுதான் இறுதி நாள்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் அன்னைக்குதான் நம்மளோட புதிய காலங்களை திறந்து வைப்பார். So church, God is the God of new beginnings. Amen. இப்ப நம்ம நேரத்தை தாமடிக்காம நம்ம அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு போவோம். எல்லாம் முடிந்ததென்று இந்த உலகம் என்னை பார்த்து சிரித்தது. ஆனால் நீர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தந்தீர். என் உயர்வின் பெருமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே உரியதாண்டவரே. நீர் பெருகணும், நான் சிறுகணும். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசு. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும்.
மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே ஹலோ சர்ச், எல்லாரும் இருக்கீங்க தானே? யாராவது அழுதுருந்தீங்கன்னா கண்ணால கண்ணு காட்டுங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம ஆண்டவரோட வார்த்தையை சுட சுட கேட்க போறோம். Church, are you ready to hear God's words? But before that, let us watch a short film and welcome Pastor Amanda. So friends, short film முடிஞ்சதுக்கு அப்புறம் Pastor Amanda ஒரு 20 நிமிஷம் preach பண்ணுவாங்க. அவங்க preach பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு முக்கியமான prophetic section இருக்கு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. Everybody has a hero. Okay. Come on. Mine's my dad. Yes, I get it. Since Mom died, it's only been us. He has a way of filling my life with color. Dad, which one? That one. Sometimes I don't understand his advice, but I trust him. And what always brought us together was our love for running. One day, I'll be faster than him. And when I am, I'm gonna win every marathon in the world. Abby? What's wrong, champ? Or at least that was my plan. I'm losing my sight. And real quick, read to me the lowest level that you can see on there. What is called is interocular melanoma. Eye cancer. Unfortunately, you will lose your vision. That was the day my father disappeared. Okay. Come on. Dad! Wakey, wakey. Ready to run, champ? Come on. I thought he would always be there for me. I guess I was wrong. Dad, where are you? Dad! You abandoned me. Where are you, Dad? Where did you go? Do you not love me anymore? Am I still beautiful? Are you no longer proud of me? How could you leave me when I need you the most? Dad? Dad, why did you leave me? Abby thinks I've left her. And as much as it pains me to hear that, she's right. I've left her. The best that we can do is save the actual eye so that cosmetically she doesn't lose them. That's my girl. I understand. That's my girl. That's my little girl. There's support groups, and I know this is a very difficult time. I've left her to realize she's more courageous than she ever imagined. I've left her to discover how beautiful she is from the inside out. I've left her to challenge herself in ways she never considered. I've left her to discover how strong she really is. Abby, it's me. Dad, It's me, baby. why did you leave me? I was right here. I was always here. Where did you go? I was always here, baby. Listen, no one believes in you more than I do. You know that.
about how far you've come. Don't you, baby? My dad says he gave me what I needed, not what I wanted. You ready? Folks, what we're seeing here is amazing. This is a testament of true love. Love is allowing someone to see their true worth and beauty. I used to think my dreams were over. I thought I'd never run again. And even though I can't see my dad, I know he's guiding me the entire way. Hi church, it's so good to see you again. I'm Pastor Amanda here. Wish you all a blessed Merry Christmas. Amen. நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்திருப்பீங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் Abandoned. Okay, what you have just watched is a true testament of love. Amen. Amen. நீங்க பார்த்து கொண்டு இருந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு உண்மையான அன்புக்கு அது ஒரு சின்னமாக இருக்குது, அது ஒரு சாட்சியாக இருக்குது. Amen. Amen. You see, if you are listening to me for the first time, you know, I welcome you and I want to say that you are at the right place at the right time. Amen. Amen. You see, you may not, you know, as we watch the short film, we may not always understand the times or the things that we go through in life. Amen. நம்ம வாழ்க்கையில கடந்து போகிற அநேக காரியங்கள், நம்ம அநேக வேளையில சூழலை நம்மளுக்கு புரியாம இருக்கலாம், இல்ல நம்மளே கேள்விக்குறியில இருந்து அப்படியாக குழப்பமாக இருந்து இதை நான் ஏன் கடந்து போகிறேன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது, I just want to assure you today, church, that I want to share with you a good news that it is to trust Him. Amen. Amen. You know, you may have a plan that has been disrupted. You know, today இன்னைக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்க, அந்த ஷார்ட் ஃபிலிம்ல அந்த ஒரு சின்ன மகளோ ஒரு தகப்பனாகரோ இருந்தாரு. They did everything together, right? They really had a good life. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த மகளுக்கு அப்படியாக அந்த ஐ கேன்சர்னால பார்வை வந்து குறைந்த வசி, பார்வை அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக போன வசி. You see, she felt suddenly that her father abandoned her. அப்படியாக அந்த மகள் வந்து அவ உணர்ந்தானா, அவ அப்படியாக கைவிட்ட நிழல அவ she felt it. அவளை வந்து ஒதுக்கப்பட்ட மாதிரி அவ ஃபீல் பண்ணா, right? But I just want to tell you today, if you are feeling abandoned and if you are feeling hopeless and if you are in a situation that you thought that people would always be there for you, your parents would have been there for you, or your children or your spouse, உங்களோட நண்பர்கள் என்னோட என்னைக்குமே இருந்திருப்பாங்களேன்னு சொல்லி நீங்க எண்ணி இருந்தீங்கன்னா, ஆனா நீங்க ஒரு கைவிட்டப்பட அந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இல்ல நம்பிக்கையை தொலைத்து அப்படியாக நீங்க அமர்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா, today I want to tell you know, and I want to assure you, இன்னைக்கு வந்து அநேகர் உங்க குடும்பத்துல வந்து உங்களோட வீட்டுல வந்து எல்லாரும் கேதர் பண்ணிருக்கீங்க. You know, you have invited your friends and family. You know, some of you can be watching me from your mobile devices. எங்க இருந்து நீங்க பார்த்திருந்தாலும் சரி, today I want you to know that I'm not just here to preach a cute Christmas message to you, but I want to leave a message that will resound all your lifetime. Amen. நீங்க இந்த மெசேஜ் எனக்கு கேட்கும் பொழுது சும்மா ஒரு கிறிஸ்துமஸ் மெசேஜ் பாஸ்டர் பிரீச் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்காம, ஆனா உங்க வாழ்க்கை முழுவதும் இந்த மெசேஜ் அப்படியாக உங்க இருதயத்துல பதுங்கி இருக்கணும்னு சொல்லி, அப்படியாக உங்க இருதயத்துல இருக்கணும்னு சொல்லி நான் இன்னைக்கு ஆண்டோட வேதத்தை உங்க மத்தியில நான் ஷேர் பண்ண போகிறேன். Amen. Amen. Today you may be in tears, church. Oh my friend, if you're watching me, நீங்க அப்படியாக கண்ணீரோட எல்லாமே என் வாழ்க்கையில முடிந்து போயிட்டது, என் நம்பிக்கையை நான் தொலைத்து விட்டேன், என் கனவுகள் அப்படியாக செத்து போய் விட்டது, அப்படியாக நான் என் வாழ்க்கையில அநேக காரியங்கள் யோசிச்சு வச்சேன், ஆனா எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, அப்படியாக நான் தனிமையில இருக்கிறேன், அப்படியாக ஒதுக்கின ஃபீலிங். If today you're feeling rejected and if you're feeling abandoned, I want you to know that you are not feeling the pain alone.
ஆமென். பாருங்க அந்த ஷார்ட் பிலிம்ல பார்த்தோம் அந்த மகள் அந்த வழியை அவ கடந்து போகும்போது தனியாக தனியாக வண்ணத்துல அவ கடந்து போகும்போது she felt she was alone, but she didn't realize that her father was always there with her. Her father felt her pain. His heart was in pain whenever he saw his daughter was in pain. Amen. Amen. So today, church, you are not alone. I want you to know that that your hope is not lost, that there is someone who believes in you. Amen. Amen. And your dreams are not over, church. Amen. Amen. Your hope is not over. Amen. God is not finished with you yet. Amen. Today I want to share with you a message entitled, I'm your father. நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆமென். I'm your father சொல்லும்போது நான் உங்க தகப்பன் சொல்லல. ஆண்டவரை குறித்து, தேவனை குறித்து, தேவன் உங்களோட தகப்பனாக இருக்கிறான்னு சொல்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். பாருங்க, everybody who's watching me on the screen right now, just look at your hands. அப்படியே உங்க கரங்களை இப்படியாக நீங்க எடுத்து அப்படியே உங்களோட கரங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. You see how in detail that God designed you. Amen. And take your hands, look at the palm of your hands and place those hands on your heart. Come on, place. Everybody that's watching me on the screen right now, just place your hand upon your chest and breathe. Take a deep breath. If you're still breathing, my friend, and if you can still feel the touch of your heartbeat underneath the palm of your hands, I want to know that you are alive for a purpose. Amen. Amen. இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா, நீங்க ஒன்னும் மூச்சோட இருக்கிறீங்கன்னா, தேவனோட சுவாசம் உங்களுக்குள்ள ஒன்னும் இருக்குதுன்னா, காணப்படுதுன்னா, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Amen. Amen. You are alive for a purpose. God gave us this gift of life. Amen. Life is so precious, church. Come on, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Life is so precious சொல்லுங்க. Okay, God gave us this gift of life. Amen. So today I want to assure you, church, that you are not abandoned. நீங்க அப்படியாக கை விடப்பட்டவர்கள் அல்ல. நீங்க அப்படியாக ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. Amen. உங்களுக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறார். Amen. You have a father. You have a father who constantly watches you, guides you, protects you and loves you. If you are hearing this for the first time, இன்னைக்கு நீங்க முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மென்ட் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, come on, I just want you to open up your heart, open up your ears and just stay tuned on the screen and just allow the words that I speak to go and delve deeper into your heart, my friend. Today I want you to know that you have a father who's constantly seeing you, who's watching you, who's guiding you, who protects you from harm, and he loves you. Amen. Amen. You see, அந்த படத்துல நம்ம பார்த்தோம், அந்த ஷார்ட் பிலிம்ல அந்த மகள் அப்படியே கண்ணு சரியா தெரியாம ஓடுற நேரத்துல கூட, இல்ல கால்கேட் அந்த டூத் பேஸ்ட் போடுற நேரத்துல கூட, அவங்க அந்த சட்டை சூஸ் பண்ற நேரத்துல கூட, there was a time when she was running and the bicycle almost hit her, and there was a time that she was running to the edge of the cliff. She almost fell. But what she didn't know was her father's presence. Her father was constantly always with her. She couldn't see the father. She thought, அவ அழுறத நம்ம பார்த்தோம், Dad, where are you? Why have you abandoned me? Are you still proud of me? Am I still beautiful? Do you still love me? அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையின் மரண பள்ளத்தாக்குல நீங்க நடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆமென். இல்ல வாழ்க்கையின் சூழ்நிலை அப்படியே எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டு நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கலாம். You can be asking the same question, does anybody ever love me? Is anybody ever proud of me? Do I mean anything to anybody? உங்களோட எதிர்காலத்தை அப்படியே பார்க்க முடியாம நீங்க அப்படியே ஒரு துண்டிக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கலாம். எதிர்காலத்தை நோக்கி யோசிக்கும் போது ஒரு மாதிரி பயம் வரலாம்.
இருக்கலாம், எல்லாமே இருளாக இருக்குதேன்னு சொல்லி. சுத்தி நடக்கிற விஷயங்கள் புரியாம இருக்கலாம், இல்ல வெறுப்பாக இருக்கலாம், பலன் இல்லாம நீங்க அப்படியே முடங்கி கிடக்கலாம். But today I want to tell you, my friend, you have a father. Amen. His presence is constantly with you. You may not be able to see him. அவரை நீங்க பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா அவரோட பிரசன்னத்திலிருந்து நீங்க எங்க போனாலும் சரிங்க, அவர்கிட்ட நீங்க ஒளிய முடியாது, அவர் பிரசன்னத்திலிருந்து நீங்க விலகவும் முடியாது. அவரோட கூடவே என்னைக்குமே இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென். அவரோட பிரசன்னம் என்னைக்குமே உங்களோட அவர் இருக்கிறார். Amen. Even today, if you're watching me from your living room with your family and friends, or you're listening to me on driving mode, or you're watching me from your mobile devices, I want to tell you that the presence of God is so near to you right now. Come on, just lift up your hands wherever you are and say, Father, Father, I feel you. Father, thank you for your presence. I feel you, Father. Today the presence of the Father, today God's presence is filling the atmosphere of wherever you are. Amen? Amen. Today I want you to know, number one, that you have a Father. உங்களுக்கு தகப்பனார் இருக்கிறார். Amen? Amen. ரெண்டாவது, He made you and He knows you. Amen? இவர் உங்களை உருவாக்கின தேவனாக இருக்கிறார், உங்களை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார், அவர் உங்களை அறிந்த தகப்பனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனத்துல போட்டிருக்குது, Thus says the Lord who made you and formed you from the womb, who will help you. Amen. Fear not, O Jacob my servant, and you Jeshurun whom I have chosen. பாருங்க, ஆண்டவர் இங்க யாக்கோபை பேர் சொல்லி கூப்பிடுறாரு, ஜெசுரன் சொல்லி பேர் சொல்லி சொல்றார். Today, put your name in that place. Thus says the Lord who made you and formed you from the womb, who will help you. Fear not, O Kamala my servant, and you Sheila whom I have chosen. Amen. ஆண்டவர் உங்களை உண்டாக்கின தேவனாக இருக்கிறார், ஆண்டவர் உங்களை உருவாக்கின தேவனாக இருக்கிறார், அவர் உங்களை அறிந்த தேவனாக இருக்கிறார். Amen. He made you and He knows you. He made you from the womb, my friends. He formed you from the womb, and it is He who will help you. Is your Father. Amen. தமிழ்ல போட்டிருக்குது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரனே, பயப்படாதே. ஆமென், ஆமென். பாருங்க, உங்களை உண்டாக்கினவரும் உங்க தாய் கர்ப்பத்துல உங்களை உருவாக்கினவரும் அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களோட தகப்பனாக இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, he has engraved you on the palm of His hands, and your walls are continuously before Him. ஆமென், ஆமென். ஏசாயா 49வது அதிகாரத்துல 16வது வசனத்துல போட்டிருக்குது, Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget you. Amen. Today, church, today, my friend, yet God is saying, even if a mother forgets her child, her nursing child, a newborn child, even if she don't have compassion on the child of her womb, God is saying, I will not forget you. Amen. Amen. See, I have inscribed you in the palm of my hands. Your walls are continually before me. Amen. Amen. பாருங்க, தமிழ்ல போட்டுட்டு தமிழ்ல வாசிப்போம். இஸ்ரவேலானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஆண்டவர் என்னைக்குமே உங்களோட தகப்பன், உங்களை உண்டாக்குனவர், உங்க தாய் கருவுல உருவாக்குனவர், உங்களை அறிந்தவர், உங்களை மறக்க மாட்டாருங்க. ஆமென். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Amen. My friend, today I just want to encourage you
when I was preparing, I had something else in preparation to share with you guys. But just a couple of days ago, God just impressed upon my heart to speak about Him. Amen. God put these verses in my heart and these words in my heart and said, go and speak to the people. Amen. Amen. ஆண்டவர் உங்களை அவரோட உள்ளங்கையில வரைந்திருக்கிறாங்க. உங்களோட மதில்கள் என்னைக்குமே அவரோட முன்பதாக இருக்குது. அவர் இன்னைக்கு உங்களை மறந்து போக மாட்டார். God has not forgotten you, my friend. Come on, look at your hands. If God has engraved you on the palm of His hands, where can you run in life from Him? Amen? And how can God ever forget you? Right? God has not forgotten you. Amen? Jeremiah 31வது அதிகாரத்துல 3வது வசனத்துல போட்டுருக்குது, I have drawn them with my loving kindness. ஆண்டவர் அவரோட அனாதி அன்புனால நம்ம அழைத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அழைத்துக் கொண்டு மட்டுமல்ல, அணைத்துக் கொள்கிற தகப்பனாக இருக்கிறார். Amen. Amen. He's a father who draws you with His steadfast love and faithfulness towards Himself. Amen. Amen. Number 4, your father will carry you and sustain you. Amen. உங்களோட தகப்பனார் நம் தேவன், அவர் உங்களை அப்படியாக தூக்கி சுமப்பார். ஆமென். பாரு, ஏசாயா 44வது அதிகாரத்துல 4வது வசனத்துல போட்டிருக்குது, even to your old age I am He, and even to gray hairs I will carry you. I have made and I will bear, even I will carry and will deliver you. Amen. Amen. Shortly சொன்னப்பனாக்கா, speaking of it shortly, He is the God of our lifetime. Amen. நம்ம வாழ்நாள் முழுவதுங்க அவரோட நம்மளோட தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அது மாற்றம் இல்ல, அவர் நம்மளுக்கு தகப்பனாக இருக்கிறார். தமிழ்ல போட்டிருக்குது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மற்றும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உங்களை தப்பு வைப்பேன். Amen. Amen. You see, the girl in the short film, the father, even though he seemingly appeared that he left her, அந்த பொண்ணுக்கு அப்படிதான் தோணுச்சு, அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அப்பா கண்டுக்கல, அப்பா கை விட்டுட்டாரு, அப்பா ஒதுக்கிட்டாரு சொல்லி அந்த மகள் மனக்கசந்து அவ அழவும் போது அவ என்ன உணரலன்னா, அப்பா அங்கதான் என்னைக்குமே இருந்திருக்கிறாரு. Amen. The father was arranging things in her favor. The father was making things simpler for her, organizing things for her. அவங்க அப்பா அவளோட முன்பதாக ஓடி போய் அவளோட பாதை அவ செல்லும் அந்த பாதையை அவங்க அப்பா காத்து கொண்டார். ஆமென். ஆமென். பாருங்க, அவங்க அப்பா அப்படியாவது ஏந்தினார், அவங்க அப்பா சுமந்தார், அவங்க அப்பா அந்த மகளை தப்பு விட்டார். ஆமென். இது பூலோகத்துல இருக்கிற அப்பா. ஆனா உங்களையும் என்னையும் தாய் கருவிலே உண்டாக்குன தேவன் நம்மளோட தகப்பனாக இருக்கிறார். அவர் இன்னும் மேலுங்க. Amen. Amen. Today, church or my friends, if you are watching me from homes with people that you're invited or mobile links, இல்ல நீங்க என்னைய உங்களோட mobile links devices-ல உங்களோட வீல் சேர்ல இருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்ல உங்களோட ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்ல இருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்ல உங்களோட வீட்டு அறையில நீங்க அப்படியே தனிமையாக உடல்ல சுகம் இல்லாம நீங்க படுத்து கொண்டு இருக்கலாம். You may feel that all your hope is lost. You feel your dreams have been cut off. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியான I keep feeling this in my spirit. I feel some of you that are watching me, you sense a deep sense of despair. How do we say despair in Tamil? ஒரு மன உளைச்சல். இதுதான் என் முடிவா? இப்படிதான் என் வாழ்க்கையா? ஐயோ, யாராட்ட என் மனக்கவலைய மனம் திறந்து சொல்லலாம் போல இருக்குது, ஆனா சொன்னா அவங்களுக்கு புரியுமா?
சொல்றதுக்கும் கடுப்பா இருக்கு, சொல்றதுக்கும் வெறுப்பா இருக்கு, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்களா? இந்த மாதிரி அநேகர் today you're watching me with such heaviness in your heart, and I'm feeling that you are sitting with a presence where you feel all hope is lost. But today, my friend, I want to encourage you that your hope is not lost. Your dream is not dead. Your life is not over yet. Your Father is not finished with you yet. Welcome to the only person who is hope and who can give you hope. And his name is Jesus. Amen. You are not forgotten. நீங்க அந்த ஹாஸ்பிடல் கட்டலில் நீங்க படுத்திருக்கலாம், அந்த வீல் சேர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல அந்த அறையில நீங்க தனியாக நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். You can even be attempting suicide, or a voice keeps saying to you, give up, give up, give up. You know, my friend, you're hearing me at the right time today. This message is for you. You're not alone, my friend. You are not abandoned. You are not hopeless. But you have a Father. எல்லாரும் கைவிட்டு போயிருக்கலாம், ஆனா அப்பா ஒருத்தர் இருக்கிறார், தகப்பனார் ஒருத்தர் இருக்கிறார் அவங்களுக்கு. Amen. Amen. God can give you a new beginning. Amen. ஐந்தாவது, He has a great future for you. Amen. ஆண்டவர் உங்களோட தகப்பனார் அப்படியாக ஒரு நல்ல திட்டத்தை, ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களை குறித்து அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார், அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, ஜெரமியா புத்தகத்துல 29வது 11வது வசனத்துல போட்டிருக்குது. For I know the thoughts that I think towards you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. Amen. You see, God is thinking about you. Come on, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God is thinking about me. Amen, amen. And God is thinking thoughts of peace and not of evil. He wants to give me a future and a hope. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு ஃபியூச்சரும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது என் பத்தி ஆண்டவர் நினைத்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். Amen. My friend, the peace from man can be broken, but the peace of God cannot be broken. Amen. So God has a great plan for your future. He got a great plan and a future in store for you. Amen. நீங்க கண்கள் பார்க்காத காரியங்கள், காதுகள் கேட்காத காரியங்கள், where no eye has seen, no ear has heard, no mind can know what God has in store for those who love Him. Amen. Amen. He's your Father. You know, lastly, number 6, I want you to know that your Father loves you dearly. Amen. உங்க அப்பா, உங்களோட தகப்பனார் உங்களை அதிகமாக அனாதி அன்புனால உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார், உங்களை அப்படியாக அணைத்துக் கொள்கிறார். God is hugging you wherever you are right now. Whether you are in the living room with your family and friends and relations, or whether you are alone, எந்த சூழ்நிலை நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, you will begin to feel a warm presence around you that will come upon you like a blanket. That is your Father assuring you of His presence. Amen. Amen. If you're beginning to feel that presence right now, come on, after this message is over, I want you to contact us and we will lead you further into the love of the Father. Amen. Your Father loves you dearly. பாருங்க, இன்னைக்கு நீங்க எல்லாமே அப்படியாக துண்டிக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கலாம். நம்பிக்கை அப்படியாக வெட்டப்பட்டது போல நீங்க இருக்கலாம். நம்பிக்கையை தொலைச்சிட்டு அப்படியாக நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். நம்பிக்கைனா என்னன்னு சொல்லி அப்படியாக நீங்க மறந்து போயிருக்கலாம். ஆமென். அப்படியாக கைவிட்டப்பட்ட சூழ்நிலை நீங்க இன்னைக்கு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மளோட தகப்பன்
நம்மள அதிகமாக நேசிக்கிறபடினால நம்ம அப்படியாக நம்ம வாழ்க்கையில perish பண்ணாம இருக்கிறதுக்கு, because he loved us so great, he gave us Jesus. Amen. Christmas is all about the birth of Jesus, my friend. Amen. Christmas is all about the Father showing his heart for us. Amen. God exposed his heart of love, of his unconditional love, of his pure love towards you and I, so that you and I will not perish, that he sent his only begotten Son, Jesus Christ, to die for you and I on the cross. Amen? Amen? But today, church, today, my friend, you may have tried everything in your life. Give Jesus a chance. Amen? பாருங்க, யோவான் 3:16 போட்டிருக்குது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his one and only begotten Son, so that whoever who believes in him shall not perish but have eternal life. Amen. Amen. Today, God the Father gave us the gift of Jesus, his only begotten Son, because he loved us so much. His love is so immeasurable towards us that he is willing to sacrifice his begotten Son, so that you and I today may live a victorious life, so that today you and I today may have hope, so that today you and I may have a new beginning. Amen. Amen. You know, ஏசாயா 9:6 போட்டிருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். Amen. Amen. It talks about Jesus, my friend. You know, for Isaiah chapter 9:6 says, For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Amen. Hallelujah. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னா, சமாதானம் இல்லைன்னா, ஆண்டவர் இயேசு சமாதான பிரபுவாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்குமா நீங்க எண்ணிக்கொண்டு இருக்கலாம். அவர் அற்புதமானவராக இருக்கிறார். ஆமென். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். He is a mighty God. Mighty means all powerful. There is nothing impossible with him. There is nothing he cannot do, my friend. Amen. Amen. Today he died. You know, church, Jesus died on the cross for you and I. For our sins he was punished. You know, the book of Isaiah chapter 53:5 says, தமிழ்ல படிப்போம், நம்முடைய மிருதர்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அக்கினியே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Amen. Amen. He was bruised for our transgressions. He was crushed for our sins. Amen. And today, because of his wounds, we are healed. Amen. By his wounds, we are healed. அவரோட தழும்புகளால் நம்ம இன்னைக்கு சுகமாக ஜனமாக இருக்க முடியும். Amen. அவர் நாமம் இயேசுங்க. His name is Jesus. He is our gift of life. He is what Christmas is all about. Is Jesus.
Jesus is the Father's greatest gift to us. He's our greatest treasure. Jesus is the greatest treasure of all treasure given to us. Amen? Amen? Today, my friend, I just want you to know that you are not abandoned. Amen? You have a Father. உங்களுக்கு ஒரு தகப்பனார் இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, அவர் உங்களை உருவாக்கினவர், அவர் உங்களை அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, அவரோட உள்ளங்கையில அவர் உங்களை வரைந்திருக்கிறார். உங்களோட மதில்கள் என்னைக்குமே அவர் முன்பதாக இருக்குது. ஆமென். ஆமென். நாலாவது, அவர் உங்களை தூக்கி சுமப்பார். ஆமென். ஆமென். அவர் உங்களை தாங்குற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை தப்பு வைப்பார். ஆமென். ஐந்தாவது, அவர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஒரு நல்ல திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆறாவது, அவர் உங்களை அனாதி அன்பினால் உங்களை நேசிக்கிறார். God loves you with an everlasting love. Amen. அவரோட அன்புக்கு முடியவே இல்லை. Amen. And He gave us Jesus. Amen. Jesus is a mighty God. Jesus is a wonderful counselor. Jesus is everlasting Father. Jesus is our Prince of Peace. Amen. Amen. Today God has not forgotten you. Amen. Amen. Come on. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி, come on, just open up your heart and say, thank you, Father. Thank you, Father, for the gift of love that you have bestowed upon us, oh Father. Thank you, Father, for the gift of life that you have given us through Jesus Christ. We thank you, Lord. Father, we thank you for your Son that you have given us, oh Father. That because of Jesus Christ, today our wounds are healed. Today we have hope because Jesus is hope. And today we can have a new beginning because Jesus makes all things new. And today we can have peace in places that we do not have peace because Jesus is the Prince of Peace. And He is the God of miracles. Father, we thank you, O God. We thank you, Lord Jesus. Oh, Mamrakatolo Mosanda. Aprega Vitla Sabayakal, Aprega, come on, church, if you have invited your friends, come on, just begin to pray with them. Aprega, நீங்க முதல் முறை நீங்க என்னை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா, Aprega மனதில உங்க கையை வைத்து, Aprega, நீங்க உணர்ற அந்த பிரசன்னத்தை, take time to just feel the presence of God around you. That's the presence of God, my friend. You are not alone. You are not abandoned. You are not forgotten. Your hope is not lost. You have a Father. God said in Galatians chapter 3 verse 26 that we will be His sons and daughters through our faith in Christ Jesus. Amen. Amen. அப்படியாக நீங்க என்னை முதல் முறையாக நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா, அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, if you want to receive Jesus Christ as your personal Lord and Savior, or you may not understand all these things, but you just telling me, Pastor, give me this Jesus. I want to experience this Jesus. I want to encounter this Jesus. Come on, just open up your heart. Lift up your hands before you and say this prayer. ஆண்டவர் இயேசுவே, அப்பா, இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இதோ ராஜா, இந்த நேரத்தில் என் இருதயத்தை நான் திறந்து உங்களை என் சொந்த இரட்சகராக, தகப்பனாக, சகோதரராக, நண்பராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பா, உங்களோட ரத்தத்தினால நீங்க என்னை கழுவுங்க. இன்று முதல் ஆண்டவரே, நீங்க என்னோட இரட்சகராக சொல்லி நான் என் இதயத்திலும் வாழ்க்கையிலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர். அப்பா, இன்று முதல் ஆண்டவரே, நீங்க என்னோட வாழ்க்கையின் ராஜாவாக இருக்கிறீங்க. நீங்க என் வாழ்க்கை தேவனாக இருக்கிறீங்க.
என்னே ஆண்டவர நான் உங்கள் மத்தியில நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் ஆண்டவர. நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Welcome to the family of Christ, my friend. If you want more information, அப்படியாக இன்னும் அநேக ஆழமான காரியம் நீங்க தெரிந்து கொள்ளணும்னா, come on, just connect with us and we will lead you. ஆண்டவரே அப்பா, இப்போ ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவர, ஒவ்வொரு அவங்களோட ரிலேஷன்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ஆண்டவர, அப்படியாக குடும்பமாக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர. அப்பா, உங்களோட கரம் அவங்க மேல இருக்குன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களோட தயவு அவங்க மேல இருக்குன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர. அப்பா, இந்த ஸ்லாக்கியத்தை ஒரு குடும்பமாக, ஃப்ரெண்ட்ஸாக, ரிலேஷன்ஸாக ஆண்டவர, இந்த திருநாள் நாங்க ஆண்டவர கொண்டாடுறதுக்கு, Father, in remembrance of Jesus and His goodness, thank you for this opportunity, oh God, that we get to celebrate, oh Father, together, oh Father. Father, we bless each and every one, oh Father, who's watching this Christmas program, oh Father God. And Father, I just pray, oh God, that your hand of favor and blessing will be upon them. We bless them, oh Father, in the name of the Father, the Son, and the Holy Spirit. Amen. Amen. You know, now there's somebody here that's watching this stream, you know, right now, and your name is Suchitra. Okay, Suchitra, you're about 13 to 14 years old. You are the type, you come from தாயும் தகப்பனும் நீங்க பிரிந்து இருக்கிறாங்க. ஆனா உங்க தாயும் தகப்பன்ட்டு நீங்க உங்களோட பிரச்சனை அநேக நீங்க ஷேர் பண்ணாம வளர்ற ஒரு டீனேஜராக இருக்கிறீங்க. And there's a lot of pain inside of you and there's a lot of hopelessness inside of you. உங்களுக்கே உங்களை பிடிக்கல, நீங்க வெறுத்து கொண்டு இருக்கிறீங்க. I keep hearing your name from the beginning of this message and until to this very moment, Suchitra, and you don't, உங்களுக்கு உங்க சொந்த வாழ்க்கை எடுக்கிறதுக்கு அப்படியே உங்களுக்கு தைரியம் இல்ல. But I tell you, that's a very wrong thing to do. Never ever go to that decision, Suchitra. But I want you to know that today the God that I'm talking about, Jesus loves you and Jesus is with you. It's because Jesus loves you. Today He told me your name to tell you that He loves you. Amen. Suchitra, I want you to know, stop hurting yourself. I see you, I can see a picture of you in your room, and you just, because you don't dare to use knives and stuff like that, I see you using mechanical pencils and rulers, you know, sharp kind of rulers, and you just cannot contain the pain in your heart. You don't know how to explain your pain, that you just want to explode with pain, my girl, and you keep hurting your arms with your rulers and your mechanical pencils, you know, and ungaloda kai apdiyaga punnaga irukku. I'm seeing your wounded arms. I just want you to know that Jesus loves you so much and Jesus is with you. Amen. Jesus loves you. Come on, wherever you are, I want you to reach out to me and connect to me. Suchitra, we will help you. We will lead you to the love of your Father. உங்களுக்கு ஒரு தகப்பனா இருக்க, நீங்க தனிமையான ஒரு பெண்மணி. Amen. Amen. There's also somebody that's watching this stream. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வயதாகி கொண்டு இருக்குது. ரொம்ப வயதுன்னு சொல்ல, you are a young person, you are a young adult. ஆனா நீங்க உங்களுக்கு ஃபீல் பண்ணுதுன்னா, இந்த வயசுல நான் இது பண்ணிருக்கணுமே, இந்த வயசுல நான் நேரம் இது நான் அடைந்திருக்கணுமே என்று சொல்லி நீங்க அப்படியே உங்க மேல ரொம்ப ஒரு irrational pressure உங்க மேல போட்டுக்கிறீங்க. You constantly feel like you are a failure because உங்க ஒரு certain ageல உங்களால அதை அடைய முடியலன்னு சொல்லி நீங்க ஒரு பிளான் பண்ணிச்சீங்க, இந்த வயசுல நான் அப்படி இருக்கணும், இந்த வயசுல நான் செஞ்சு முடிச்சணும், அந்த வயசுல நான் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அது நீங்க செய்ய முடியாது. you feel like you're a loser, you feel like you're a failure. But today I want you to know that you're not a loser, you're not a failure. Your time is in God's hands. Amen. Your name is Muthukumar. I keep hearing the name Muthukumar, but I feel this word is just not for Muthukumar, but also for many other young people outside.
Come on, receive this word, my friends. நீங்க அப்படியாக உங்களுக்கு அப்படியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள இதனால நீங்க அப்படியாக irrationally அநேகர் வந்து உங்க மேல பிரஷர் போட்டு நீங்க இது கடந்து போகிறீங்க. And I want you to know that God is with you. Now, God is talking to you because He wants you to know you are where you are. Amen. And God sees you where you are. Amen. And there's another lady. I'm seeing you right now. அப்படியாக உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. A daughter that looks exactly like you. But it has been a long time. இதுதான் நீங்க முதல் தடவை நீங்க நான் பேசுறது கேக்குறீங்க, இந்த ஸ்ட்ரீமை நீங்க பாக்குறீங்க. ஓகே, உங்களோட முகம் உங்களுக்கு எனக்கு தெரியுது. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க எனக்கு தெரியுது. I just want you feel that உங்களோட ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யற லாக்டவுன்ல ரொம்ப காலமா ஒரு 9 மாசத்துக்கு I don't know how long he has been there. And உங்களுக்குள்ளே ஒரு வாய்ஸ், உங்களுக்கு ஒரே ஒரு மகள் தான், சின்ன மகள் தான் இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை நல்லதா பாத்துக்கிறாரு, நல்ல பிள்ளை, எல்லாமே ஹாப்பியான ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. But you keep hearing a voice to tell you to commit suicide. Something in you, ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷன், ஒரு வாய்ஸ் உங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்குது, வாழ்க்கையை நீ முடிச்சிரு. Like you're going through a lethargic phase, a fatigue phase, or a depression phase குள்ள நீங்க கடந்து போகிறீங்க. And you feel உங்களுக்குள்ள அந்த தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு, முடிச்சிடலாமா என் வாழ்க்கையை, என் வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு. ஆனா உங்க வாழ்க்கையில எல்லாமே செழிப்பா தான் இருக்குது, ஆனா உங்களுக்கு அப்படி தோணிக்கொண்டே இருக்குது. My friend, today இந்த வார்த்தை உங்களுக்கு, உங்களோட தகப்பனார் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்களோட தகப்பனார் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற வாசி இன்னைக்கு அவர் உங்ககிட்ட பேசுகிறார். ஆமென். என்ன இருந்தாலும் அந்த முடிவுக்கு நீங்க வராதீங்க, அந்த முடிவை எடுக்கவே. Suicide is not the answer. Your husband loves you, your daughter loves you, you have a beautiful life. Father, come on sister, உங்களோட கரங்களை உயர்த்துங்க. I pray for you right now in the name of Jesus Christ. Father, right now I come against that voice that is speaking against in her mind, oh Father. I come against that demonic voice in the name of Jesus Christ. Be stopped in the name of Jesus. Father, let your peace come upon her right now. அப்பா உங்களோட சமாதானம் அப்படியாக ஆண்டவரே அந்த மகளுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. I pray that the voice will not speak anymore. In the name of Jesus. Holy Spirit, I just pray that you take complete control over her. Sister, உங்க பேரு வந்து Sister Nesa. Your name is Sister Nesa, and God is saying, ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், நல்ல குழந்தையை கொடுத்திருக்கிறார். உங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு அந்த குரல் இனிமேல் உங்க வாழ்க்கையில் பேசாது. Come on, Sister Nesa, connect with us, and we will lead you to the love of Christ. Jesus loves you. Amen. Oh shakantala marianga. ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்துக்கும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதோ ராஜா உடல் சுகம் இல்லாதவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க சமாதான பிரபு மற்றும் இல்லையோ the God of miracles, oh God. அப்பா உங்களோட தழும்புகளால் நாங்க சுகமாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அந்த சிலுவையில மரிக்கும் போது ஆண்டவர் இயேசுவே நீங்க எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்தீங்க ஆண்டவரே எங்களுக்காக. அப்பா இதோ ராஜா சுகம் இல்லாதவர்கள் நீங்க அப்படியே சுகம் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா சுகம் இல்லாத இடத்துல உங்க கரத்தை வைங்க. அப்படியே ஆண்டவர் இயேசு இப்பொழுது உங்களை சுகம் அளிப்பார். Oh Shakantaralama. Father, I pray for complete healing. Body, I speak in the name of Jesus. Be subjected to the name of Jesus. Be restored in the name of Jesus. I speak order. I speak life. I speak restoration of Father God. I speak hope back in the place of hopelessness of Father. I speak new beginnings in the place of
prophetic word that you all want to release? Okay. Oh, Father, we thank you for this time, oh Lord. We commit this time into your hands. We commit this service and this program into your hands, oh Lord. In Jesus' mighty name we pray. Amen. Amen. My friends, I would like to wish you a blessed Merry Christmas. We love you all so much. Stay connected. If you're hearing us for the first time, ஆண்டவரை முதல் முறையாக நீங்க அப்படியாக ஏற்றுக்கொண்டீங்க இல்ல ஆண்டவரை பத்தி இன்னும் அறிந்து இன்னும் ஃபர்தர் உங்களுக்கு தெரியணும்னா இல்ல எங்ககிட்ட பேசணும், எங்ககிட்ட ஜெபம் வேணும், இல்லாட்டி யார்கிட்ட மனம் விட்டு பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா please contact us to our Engage helplines. We are more than ever ready to be available for you to help you. Amen. Jesus loves you. You have a Father that loves you. Have a great weekend, church. எல்லா ப்ரோக்ராமை விட ஆண்டவரோட வார்த்தை தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. I hope you were blessed. இப்போ நம்ம ப்ரோக்ராமோட கடைசி கட்டத்துக்கு ஆனா இதான் உற்சாகமான கட்டம். ஏன்னா நானும் அதில் include ஆயிருக்கேன். Christmas is all about celebrating Jesus. So வாங்க எல்லாரும் உற்சாகமா ஆண்டவரை கொண்டாடுவோம். Yes,
powerful. Amen. For after what whatever 1,000 may fall at your side and 10,000 at your right hand, but it shall not come near you. Only with your eyes shall you look and see the reward of the wicked.